நீ பிரார்த்தனை செய்தாய், மனம் உருகி அழுதாய், உன் பிரச்சனையை முழுசாக கடவுளிடம் ஒப்படைத்தாய். ஆனா ஏன் இன்னும் பதில் இல்லை? ஏன் இன்னும் அந்த பிரச்சனை தீரவில்லை? ஏன் இன்னும் அந்த வேலை கிடைக்கவில்லை? ஏன் இன்னும் அந்த உறவு சரியாகவில்லை? நீ கூட யோசித்திருக்கலாம், கடவுள் என்னை கேட்கவே இல்லையா? இன்று இந்த வீடியோ முடியும் போது நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வாய். பிரார்த்தனை வீணாகாது, ஆனால் அது உடனே நடக்காததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கடவுள் கேட்கவில்லையா? முதலில் இந்த சந்தேகம் தீரட்டும். கடவுள் உன் பிரார்த்தனையை கேட்கவில்லை என்ற எண்ணம், அது உன் மனதின் பயம். உன் ஒவ்வொரு கண்ணீரும் கணக்கில் இருக்கிறது, உன் ஒவ்வொரு வேண்டுதலும் பதிவாகிறது. ஆனால் கேட்பது ஈக்குவல் டு உடனே செய்வது அல்ல. ஒரு தந்தை குழந்தை கேட்ட உடனே எல்லாம் தரமாட்டார். அவர் பார்த்து தருவார். அது அவனுக்கு நல்லதா, சரியான நேரமா? அதே போலதான் சரியான நேரம். நீ இப்போ கேட்ட விஷயம், அது உனக்கு 3 மாதத்துக்கு பிறகு கிடைத்தால் நல்லதா, அல்லது இப்பவே கிடைத்தால் நல்லதா? நீ அறியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ தயாராகவில்லை, இன்னும் சூழ்நிலை தயாராகவில்லை, இன்னும் உன் வாழ்க்கை அந்த நிலைக்கு வரவில்லை. கடவுள் தாமதிப்பார், ஆனால் தவறமாட்டார். சிவன் ஒருபோதும் சீக்கிரம் கொடுக்க மாட்டார், ஆனால் கொடுத்தால் அது முழுமையாக இருக்கும். தாமதம் ஈக்குவல் டு தண்டனை அல்ல. நீ இப்போது நினைக்கிறாய், நான் என்ன தவறு செய்தேன்? அது தண்டனை அல்ல. சில நேரங்களில் தாமதம் என்பது உன்னை பாதுகாப்பது. நீ விரும்பிய வேலை உடனே கிடைக்கவில்லை, ஆனால் 6 மாதத்திற்கு பிறகு அதைவிட நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நீ விரும்பிய மனிதர் விட்டு சென்றார், ஆனால் பிறகு நீ உண்மையான உறவை கண்டாய். அந்த தாமதம் இல்லை என்றால் அந்த பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்காது. நம்பிக்கையின் சோதனை. பிரார்த்தனை என்பது விருப்பம் கேட்பது மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை சோதனை. நீ நம்புகிறாயா, அல்லது பதில் வந்தால்தான் நம்புவாயா? உண்மையான நம்பிக்கை என்றால் பதில் வராத நாளிலும் நம்புவது, கஷ்டத்தில் இருந்தாலும் நம்புவது, அமைதியாக காத்திருப்பது. அதுதான் பக்தியின் உச்சம். கடவுள் 3 விதமாக பதில் தருகிறார். பிரார்த்தனைக்கு 3 பதில் மட்டுமே. 1, ஆம், உடனே நடக்கும். சில விஷயங்கள் உடனே நடக்கும், அது உனக்கு சரியான நேரம். 2, இன்னும் இல்லை, காத்திரு. இது அதிகம் வரும் பதில், அது தாமதம் அல்ல, தயாரிப்பு. 3, இதற்கு பதிலாக இதை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறந்தது கிடைக்கும். நீ ஒரு சிறிய கதவை கேட்டாய், ஆனால் அவர் ஒரு பெரிய கதவை திறக்க தயாராகிறார். காத்திருப்பதின் அருள். காத்திருக்கும் காலம் உன்னை பொறுமையாக்கும், உன்னை வலிமையாக்கும், உன்னை பணிவாக மாற்றும். உடனே கிடைத்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. காத்திருந்து கிடைத்தது நீண்ட காலம் இருக்கும். இன்றைய உனக்கு கடவுள் சொல்வது, குழந்தா, நான் உன் குரலை கேட்கிறேன், நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். நீ இப்போது காத்திருக்கிறாய், ஆனால் வெறுமனை அல்ல, நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை உனக்காக. நீ விட்டுவிடாதே. இன்று முதல் பிரார்த்தனை செய்தபோது ஏன் உடனே நடக்கவில்லை என்று கேட்காதே. அதற்கு பதிலாக சொல்லு, சரியான நேரத்தில் நடக்கும். நம்பிக்கையை பிடித்துக்கொள், அமைதியாக காத்திரு. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். இந்த வீடியோ உன் மனசை தொட்டிருந்தால் கமெண்டில் எழுதுங்கள், நம்பிக்கை இருக்கிறது. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படலாம், அவர்களிடம் பகிருங்கள். ஓம் நம சிவாய்.